ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகிறாங்க, நான் வந்து குழந்தைங்கள வச்சுட்டு வீட்டில் தான் இருக்கேன். வீட்டிலேருந்தே ஏதாவது வந்து சுயதொழில் பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கை குழந்தைய வச்சுக்கிட்டு வீட்டில் கஷ்டப்படுற அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ எப்படின்னா, உங்களுக்கு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பெரிய அளவுக்கு லாபம் ஈட்டக்கூடியது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய தொழில்கள்லாம் இருக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜ் சைடாக இருந்துச்சுன்னா ஒரு நைட்டி, அதுக்கப்புறம் பெண்களுக்கு தேவையான இன்னர்ஸ் வியர் அது மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஹோல்சேலுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு அது மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் கம்மி பட்ஜெட்லேயே கிடைக்குது. கம்மி பட்ஜெட்டில் வாங்கி ஹை ரேட்டில் விற்கிற மாதிரி பொருள் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து ஒரு ஹை ரேட்டில் விற்கலனாலும் நமக்கு லாபம் வரக்கூடிய மாதிரி வந்து வச்சு நம்ம விற்றுக்கலாம். அதே மாதிரி இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டமும் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் கிடைக்குது. இப்போ ஹோல்சேலில் நம்ம ஒரு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை வாங்கினோம்னா நம்ம ஒரு 5 ரூபா ஒரு 2 ரூபா அப்படின்னு லாபம் வச்சு விற்கலாம். இதை எப்படிலாம் வந்து மற்றவங்களுக்கு தெரிவுபடுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போலாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் உலகமாக தான் மாறிடுச்சு. நிறைய பேர் இப்போலாம் யூடியூப் வச்சுருக்காங்க, வாட்ஸ்அப் சேனல் மூலிமா வாட்ஸ்அப்லேயும் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது மூலிமாவுமே இது வந்து மக்களுக்கு தெரிவுபடுத்தலாம். நான் இந்த மாதிரி பொருட்கள்லாம் விற்கிறேன், கம்மி ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான பொருளாக விற்கிறேன், அது மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சு போடலாம். தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய ஐடியாலாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு டைலரிங் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. பழைய துணி அந்த மாதிரி துணிங்களாம் தைச்சி கொடுக்குற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர்லாம் கிழிஞ்ச துணிலாம் தைச்சி தர மாட்டாங்க. இந்த வில்லேஜ் சைடு இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா நிறையா கிழிஞ்ச துணி சின்னதாக கிழிஞ்சிருக்கும். அதை நம்ம எப்படிரா வந்து தைக்கிறது, யாரா தைச்சி கொடுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் சில பேர் அது மாதிரிலாம் வாங்கி தைச்சி கொடுத்தீங்கன்னா ஒரு 5, 10 அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வாடிக்கையாளர் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா செல்லுலே பார்த்திங்கன்னா நிறையலாம் இருக்குது. எப்படி ப்ளவுஸ் தைக்கலாம், எப்படி கட் பண்ணலாம், எப்படி டிசைன் வைக்கலாம், அது மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் நீங்கள் தைச்சி கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வாடிக்கையாளர் நீங்கள் தைக்கிறதே நீங்கள் செய்கிறது பிடிச்சிருக்கு, முதல்ல பேசு நல்லா அவங்கள வந்து ஈர்க்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து வாடிக்கையாளராக நமக்கு மாறுவாங்க. அப்புறம் இந்த மாவு அரைச்சி பக்கத்தில் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் இருக்குது. மிளகாத்தூள் அரைக்கிறது இந்த மாதிரி மெஷின்லாம் இருக்குது. இதுக்கு வந்து இன்கம்மு நான் மெஷின் வாங்கணும், எப்படி நான் இன்கம் வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மகளிர் சுய உதவிக்குழு மூலிமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய லோன்லாம் தராங்க. அது வந்து யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கேட்டு பாருங்கள். மகளிர் சுய உதவிக்குழு எல்லா வில்லேஜ்லேயுமே இருக்குது. சிட்டி சைடு இருக்கா என்னென்னு எனக்கு தெரியல. நாங்கள் இருக்கிறதுமே வில்லேஜ் தான். நானுமே கூட மகளிர் சுய உதவிக்குழுவில் இருக்கேன். அதில் யாராவது மகளிர் சுய உதவிக்குழுவில் யாராவது ஹெட் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. இது மாதிரி நான் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், எனக்கு இது மாதிரி லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி லோனும் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி இன்ட்ரெஸ்ட்லேயே உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி நீங்கள் படித்தவங்களாம் இருந்தீங்கன்னா டியூஷன் எடுக்கலாம். ஈவினிங் டைமில் ஒரு குழந்தைக்கு அதிகபட்சமாக ஒரு 100 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கினீங்கன்னா கூட ஒரு 10 குழந்தைங்க வந்தால் கூட உங்களுக்கு 1000 ரூபா வருது. ஸோ வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம் வீட்டில் இருந்துக்கிட்டு. அப்புறம் இந்த மாதிரி பூக்கட்டி சேல்ஸ் பண்ணலாம். இப்போல்லாம் நிறையா ஆன்லைனில் பாருங்கள், ஆரி ஒர்க் டிசைன்லாம் நிறைய பேர் கற்றுக்குறாங்க. மேக்கப் ஐட்டம் எல்லாமே யூடியூப்லேயே வந்துருச்சு. அதை யூடியூப்பில் பார்த்து எப்படி செய்யலாம், ஆரி எப்படி போடலாம் அப்படின்னு போட்டிங்கன்னா A to Z கிளாஸ் அவங்களே போட்டுறாங்க. அந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். இல்லை கல்யாணம், காது குத்து ஃபங்க்ஷன்லாம் இப்போலாம் பார்த்திங்கன்னா மேக்கப் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி மேக்கப் கிளாஸு கம்மி ரேஞ்சில் சொல்லி கொடுக்குறாங்களோ அதை வந்து பார்த்து கற்றுக்கோங்க. இல்லை யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கோங்க. கம்மி ரேஞ்சில் எங்கேயாவது சொல்லி கொடுத்தா அங்கே போய் கற்றுக்கோங்க. 1 டே ஆஃபர் கிளாஸு அது மாதிரிலாம் நிறைய இருக்குது. இதை மாதிரி கற்றுக்கிட்டு மேக் ஓவர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போலாம் பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்காக போகிறது வந்து பேக்கிங் தான் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதனால் பேக்கிங் கிளாஸ் போடலாம். அதே மாதிரி யூடியூப்லேயுமே நிறைய பேக்கிங் கிளாஸ்லாம் சொல்லித்தராங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் சொல்லித்தராங்க, இப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி கம்மி பட்ஜெட்லேயுமே இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு வந்து என்ன வந்து பட்ஜெட் இருக்குமோ, உங்களுக்கு என்ன வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ பேபியை வச்சுட்டு செய்கிறது, அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோலாம் இருக்குது. நம்ம எதுவுமே தெரியாமல் வீட்டில் வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து நம்ம இருக்க டைம் வந்து கோல்டன் டைமாக மாற்றிக்கலாம். நம்மளுமே வீட்டில் இருந்து சம்பாதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சுயதொழில் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.